நீதிபதிக்கு ஓட்டுற டிரைவர் அப்படியே போட்டு மாதிரி தான் வண்டி ஓட்டுவாங்க. சும்மா கக்கரை புக்கரெல்லாம் ஓட்ட முடியாது. ஓகேயா? அவங்க இது கிடையாது, ரோட் ஷோ ஓட்டிகிட்டு இல்லை, அவங்க போட்டு மாதிரி தான் போகும். ஏன்னா நீதிபதி வண்டி விபத்துக்குள்ளே ஆயிடுச்சு, இதே ஒரு 2 வீலர்காரன் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ பெரிய சங்கடத்துக்குள்ளாயிருந்துருக்கு தெரியும். ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க ரோட்லன்னா, இவங்க அடிப்பட்ட தொட்டு அந்த நியூஸ் அப்படியே தம்மாயிட்டு. ஆனால் இதே பப்ளிக் யாராவது அட்டாக் ஆயிருந்தாங்க, ஸ்கூல் பிள்ளை அடிப்படுதுன்னா என்ன ஆகும்? நீதிபதி வண்டியை தாறுமாறாக ஓட்டினார்கள் செய்தார்கள்னு சொல்லி அது நீதித்துறை கலங்க விளைவிச்சிருவாங்க. அதனால அவங்க இதை பற்றி அதுக்கு தான் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலைக்கு போட்டிருக்காங்க டிரைவரை. நீங்கள் தான் அதை பொருட்படுத்திக்கணும், நீங்கள் அந்த ஓட்டுநர் வேலையை கண்ணியமாக கரெக்டாக செய்யணும். அப்படி இருக்கக்குள்ள ஒவ்வொரு ஒர்க் பேர்டன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சொல்லணுமா நீதிபதிக்கிட்ட, ஒர்க் பேர்டன் இருக்கு ஐயா, முடியலையா, வண்டி ஓட்ட முடியலன்னு சொன்னால் அவங்க விட்டு போகிறாங்க. இல்லை வேறு டிரைவர் அவங்க ஆல்ட்ரு பண்ணிக்க போகிறாங்க. அதை விடுத்துட்டு நம்ம ஏதாவது கெட்ட பேர் ஆகிடுமோன்னு மல்லு கட்டக்கூடாது. நானே சொல்கிறேன், அழைச்சிட்டு போகிற டிரைவர்கிட்ட, என்னடா தூக்கம் வருதா, அதெல்லாம் எனக்கு வராது, நான் 4 ராத்திரி ஓட்டுவான்பான், 4 கிலோமீட்டர் கொண்ட பரட்டியோட பார்ப்பான் வண்டியோட வச்சு என்னைய. இந்த உனக்கு தூக்கம் வந்துட்டு மரியாதை இறங்கு, எனக்கும் தூக்கம் வருது, அப்படியே போட்டு பெட்ரோல் போங்கல, அப்படியே தூங்குவோம். ஆனால் இதே ஒரு நீதிபதிக்கு எங்கே போனாலும் அந்த மரியாதை இருக்கும். ஒரு சின்ன ஒரு லாட்ஜில் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போயிட்டு, அவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டுங்க. ஒரு ஊருக்குள்ளே அந்த வண்டி நுழையதுனால அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும், அந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், அந்த ஒரு எஸ்பிக்கு தெரியும், அவ்வளோ மரியாதை இருக்கும். ஆனால் அவங்களோட வேலைப்பளவில் வந்ததோட விளைவாக இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மற்றவன் ஃபாலோ பண்ணல. சிக்னல் விழுதா, அது ராத்திரியாக இருந்தாலும் சிக்னல் நிப்பாட்டி எடுத்துங்க, என்ன இப்போ ஆகிட போகுது? 10 செகண்ட் முன்னாடி போய் இப்போ என்னத்தை அறுத்து அள்ளிட போகிறோம்? சிக்னல் தான் விழுந்திருக்கு, பார்க்கணும். உள்ளே பூந்து ஒரு 2 வீலர்காரன் பூந்தானா அவன் சிக்னல் படி ப்ராப்பராக வருவான், அடித்து தூக்கி எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போயிடும். 1 நிமிட அவசரம் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு சேதமாயிடும். ஒரு காலு போயிடுது, கை போயிடுது, லைஃப் டைம் நீ அப்படியே இருப்ப, ஊனமாகவே இருப்ப. இயற்கையாக நமக்கு குறைகளோட பிறந்தோம்னா அது இயற்கை, நம்ம மீது பழி இல்லை, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். ஆனால் உன்னுடைய செயற்கைத்தனத்தினால, உன்னுடைய குணாதிசயத்தினால ஒரு தப்பு நடந்துருச்சு, உன்னுடைய வேகத்தினாலன்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஒன்று, வண்டி 200 கிலோமீட்டர் வேகம் போகுதுன்னா அந்த வண்டி போகும், பட் 200 கிலோமீட்டர் வேகம் போகிறதுக்கான ஓட்டுவதற்கான ஆற்றல் நம்மள்கிட்ட இருக்கா? ரோடு இருக்கா? கட் ரோடு இருக்கா? 200 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்னு ரேஸா? எல்லாரும் அந்த நாலேஜோட வர திடீர்னு நாய் கொடுக்க முடியாதான்? திடீர்னு ஒரு மனநலம் குன்றிய ஒருத்தர் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுவார். எங்கள் ஊர் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, 4 பேர் செத்தாங்க. அவரை காப்பாற்றுறதா பிரட்டாட்டி எது எல்லா பஸ்ஸில் ஒன்று அடிச்சுட்டு அது நடைபெறும். மாடு வந்துடுது உள்ள, அது கூட நம்ம பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். ஹைகோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு நம்ம போட்ட கேஸில், மாடு ஒரு ரோட்டில் வருதுன்னு. இப்போ அடுத்து நாய்க்கு போட போகிறோம், நாய் ரோட்டில் வர்றதுக்கு. அப்போ இதுவெல்லாம் நமக்கு இஷ்யூவாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாம் மன்னராக இருந்தாலும் சரி, சாலையில் வந்தால் நாம் ஒரு சாமானியன்கிற மனநிலை நம்மள்கிட்ட வேணும்.